குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்ச் 12 2025 புதன்கிழமை இன்னைக்கு கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம கரண்ட் பஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 தேர்வுகள் இருக்குது. பாடவாரியான தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 22க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 3க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட முழு மாதிரி தேர்வுகளும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஷெட்யூலை ஃபுல்லாக படித்து பாருங்கள். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயற்பியல் 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு, 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் 1லேருந்து 3 வரைக்கும் பாடம், ஒத்தத்தன்மை வார்த்தை வரிசையாக்கம், இந்த பாடங்கள்லேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும். இதனுடைய ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி அவங்க வந்து ஒரு டிஎன்யூஎஸ் சார்பில் கொஸ்டினே கேட்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு எழுதும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேள்விகள் கிடைச்ச அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஷெட்யூலை படித்து பார்த்துட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் அட்மிஷன் தாராளமாக எடுத்துக்க முடியும். சரிங்களா? நீங்கள் அட்மிஷன் எப்படி ஜாயின் பண்ணணுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம். அதை வந்து பாகிஸ்தானில் தீவிரவாத குழு வந்து பார்த்திங்கன்னா ரயிலை கடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 182 பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறைப்பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் ரயிலை கடத்தி 182 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிணை கைதிகளால் வந்து பார்த்திங்கன்னா பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் தீவிரவாத குழு வந்து பார்த்திங்கன்னா சிறைப்பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவர்களில் வந்து பார்த்திங்கன்னா 80 பேரை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படையினர் மீட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பலுசிஸ்தான் மாகாணத்தை வந்து பார்த்திங்கன்னா தனி மாகாணமாக அறிவிக்க வேண்டும், தனி நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்றது தான் இவங்களுடைய கோரிக்கை. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலில் கடத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் மொரீஷியஸ் நாட்டினுடைய 2 நாள் பயணமாக அங்கே போயிருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் நாட்டினுடைய உயரிய தி கிராண்ட் காமண்ட் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓஷன் அப்படின்ற விருதை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்க இருக்கிறாங்க. அந்த நாட்டு பிரதமர் நவீன் சந்திர ராம்குலம் வந்து பார்த்தீங்கன்னா இது செவ்வாய்க்கிழமை அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இந்தியா மற்றும் மொரீஷியஸ் இடையான உறவை வலுப்படுத்தியதன் பங்களித்ததன் காரணமாக இவருக்கு இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் இவர். ஓகேங்களா? இந்த விருதை இவர் பெறுவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து பிரதமர் வாங்கிய உயரிய விருதுகளுடைய பட்டியலில் இது 21வது விருதாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த விருதை பெறும் 5வது வெளிநாட்டு தலைவர் அப்படின்ற பட்டியலில் இவர் வரார். இந்தியாவிலேருந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பங்களிப்பு அளித்த பல நாடுகளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டியலில் இவர் 5வது இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா? அதேமாதிரி மொரீஷியஸ் நாட்டின் அதிபர் பிரதமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஐ அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? மொரீஷியஸ் அதிபர் தாம்வீர் கோகுல் மற்றும் அவரது மனைவி பிருந்தா கோகுல், அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நவீன் ராம்குலம் மற்றும் அவரது மனைவி வீணா ராம்குலம், இவங்க 4 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கார். இந்த அட்டை வைத்திருப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான காலக்கெடுவும் இல்லாமல் இந்தியாவில் வந்து வசிக்கலாம், இங்கே தொழில் செய்யலாம், இந்த இதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி வழங்கப்படுது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொரீஷியஸில் 22,182 இந்தியர்கள் வசிக்கிறாங்க. இதில் 13,198 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஐ அட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்யூஎஸ் சார்பில் டிஎன்பிசிலாம் கேட்கக்கூடிய கேள்வி. டிஎன்பிசியை பொறுத்தளவு இந்த விருதுகளை பட்டியலில் கேட்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதுலேருந்து எடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம என்சிஆர்டியோட ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6 புக்கில் சேஞ்சஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 7, 8 அப்படின்ற ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? தேசிய கல்விக் கொள்கை 2020 படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சிஆர்டி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போலீஸாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை பெருநகர காவல்துறையின் பணியாற்றும் போலீஸாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வழங்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அரசு பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்வதற்காக இந்த ஸ்மார்ட் கார்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்படுது. மாவட்டத்துக்குள்ளேயே பயணம் செய்வதற்காக இந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்படுது. ஓகேங்களா? அதன்படி மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 3,191 ஆய்வாளர்கள் மற்றும் 8,245 உதவி ஆய்வாளர்கள்
அதாவது பார்த்தீங்கன்னா 1,13,251 சிறப்பு உதவி ஆய்வாளர்கள், 2ஆம் நிலை காவலர்கள் என மொத்தம் 1,24,687 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து சென்னை பல் மருத்துவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. சென்னை போரூரில் இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரா பல் மருத்துவமனை கல்லூரி மற்றும் மருத்துவமனையோட தலைவராக இருக்கிற டாக்டர் ஹெச் தமிழ்ச்செல்வனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, உலகளாவிய பல் மருத்துவ கூட்டமைப்பானது பல் மருத்துவத்தில் மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ நடவடிக்கை முன்னெடுப்பு வரும் முக்கியமான மருத்துவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை மிகு சாதனையாளர் அப்படின்ற விருதை வழங்குது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது சிறுநீரக தினம். உலக சிறுநீரக தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக தினம் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்பட்டு வருது. ரத்தத்துள்ள கிரையாட்டின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரில் வெளியேறும் போதோ அல்லது புரதத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீருடைய செயல்திறன் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். நாள்தோறும் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம் அளவு மட்டுமே உப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்தா போதும், தேவையெல்லாம் பார்க்க தேவையில்லை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகார் குற்றச்சாட்டை உறுதி செய்யப்பட்ட ஆசிரியர்கள் உட்பட்ட 23 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கல்வி சான்றிதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த படிப்புமே படிக்காததுக்கு சமம். ஓகேங்களா, சர்டிஃபிகேட் இல்லைனா அது வந்து பார்த்திங்கன்னா படிக்காத சமம். அவங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து நம்ம நேற்று நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அதை வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவி குழு சார்ந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ எடை வரை உள்ள பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகளில் எடுத்து செல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பயணிக்கு மட்டும்தான் இலவசம் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பயணிக்கும் போது அந்த இலவச பயணிச்சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி மகளிர் சுய உதவிக்கு சேர்ந்தவங்க தங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களை எடுத்து வரும்போது அதுக்கு வந்து சுமைக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாங்கணும். இப்போ அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது மொரிஷியஸ் அதிபருடன் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி சந்திப்பு நம்ம மேலே பார்த்தது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளாவில் கொடுக்கப்பட்ட கங்கை நீர் தீர்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எழில்மிக்க சர் சிவசாகர் ராம்குளம் தாவரவியல் பூங்காவை வந்து பார்த்திங்கன்னா நவீன் சந்திர ராம்குளமுடன் இணைந்து பார்வையிட்டிருக்கிறார். ஓகேங்களா, தாயின் பெயரில் ஒரு மரம் முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதன் அடிப்படையில் வில்வ மரம் ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா அங்கே நட்டிருக்கிறார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் மொரிஷியஸின் தாவரவியல் பாரம்பரியம் மற்றும் அதன் பாதுகாப்பு முயற்சிகளை பறைசாற்றும் பல்லுயிர் பெருங்காப்பகமாக இந்த பூங்கா திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் மோடியினுடைய மேற்கண்ட லட்சியத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 136 நாடுகளில் 27,500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தாயின் பெயரில் ஒரு முன்னெடுப்பு அப்படின்ற அந்த முன்னெடுப்பின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்கே மரக்கன்றுகள் நடுவது வழக்கம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவசாகர் ராம்குளம் தாவரவியல் பூங்கா, இந்த பூங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே இருக்கின்றது முக்கியம். ஓகேங்களா, அடுத்தது மொரிஷியஸ் நாட்டினுடைய 57வது தேசிய தினமாக புதன்கிழமை மார்ச் 12 கொண்டாடப்பட்டிருக்கு. இதில் தலைமை விருந்தினராக பிரதமர் மோடி வந்து பங்கேற்கிறார். 2015 வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அங்கே கலந்துக்கிறாரு. சரிங்களா, அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கருத்துக்களை பெற வந்து பார்த்திங்கன்னா புதிய வலைதளத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் உயர்நிலை குழு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. 2 மசோதாக்கள் கடந்த ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபனை தெரிவித்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைச்சாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா பாஜக எம்பி PB சௌத்ரி அவருடைய தலைமையில் 37 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு அமைக்கப்பட்டது. 27 மக்களவை எம்பிகளும் 12 மாநிலங்களவை எம்பிகளும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 15லேருந்து 20 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 30,000 விமானிகள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த சக்தி குழுமம், அதாவது சக்தி குரூப்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவினுடைய டைமண்ட் விமான நிறுவனம் கூட்டமைப்பான சக்தி விமான நிறுவனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 200 பயிற்சி விமானங்களை வாங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா, அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். ஓகேங்களா, இதில் இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாதிரி வந்தால் அடிக்கடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிரதமரின் நிதியுதவி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்ற புதிய விவசாயிகள் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், அது வந்து பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற பொருளாதார மேம்படுத்த
விவசாயிகளின் கடனை குறைக்க மற்றும் விவசாய முதலீடை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் பிரதமர் மோடி அவர்கள் 2019 தொடங்கப்பட்டுச்சு. இயர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 6000 தொகையானது 3 தவணைகளாக 2,2000 வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா? அந்த தொகையுடைய 19வது தவணையை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டார். இதோடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 கோடி. ஓகேங்களா? எப்போ தொடங்கப்பட்டுச்சு, எத்தனை தவணையாக கொடுக்குறாங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன திட்டம். அடுத்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோயாளிகள் பராமரிப்பு மையம் அமைக்கப்படும். அவற்றில் 200 மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதார அமைச்சரான ஜே.பி. நட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், இந்த ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரதிபிம்ப் மென்பொருள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 6046 இணைய குற்றவாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுருக்காங்க. இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையம், அதாவது பிரதிபிம்ப் என்ற புவி இருப்பிட தகவல் அமைப்பு GIS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மென்பொருள் உதவியுடன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 6046 குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இடங்களை கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இணைய குற்றவாளிகள் இருப்பிடத்தை எளிதில் கண்டறியும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா I4C அப்படின்ற சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்ப் என்ற GIS அப்படின்ற மென்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதன் மூலம் இணைய குற்றவாளிகள் வங்கி கணக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணித்து அவங்க கைது பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. TNUS சார்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பிரதிபிம்ப் அப்படின்றது எதனுடைய தொடர்புடையன்னு கேட்பாங்க. GIS மென்பொருள் இது. ஓகேங்களா? இது ஒரு மென்பொருள் அப்படின்றது முக்கியமானது. அடுத்து இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தடை வந்து பார்த்தீங்கன்னா இடைநீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் இடைநீக்கம் செய்த நடவடிக்கை மத்திய விளையாட்டு அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு சம்மேளனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் திருப்பி அளிக்கப்பட்டு அதனுடைய அன்றாட பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்ததா தமிழகம் மற்றும் ஆந்திரம் ஆகிய மாநிலம் மேற்கொள்ளப்படும் 15 முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரின் உத்வேக, அதாவது கதி சக்தி அப்படின்ற தேசிய பெருந்திட்ட கண்காணிப்பு குழு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் 10,396 கோடி மதிப்புள்ள திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கதி சக்தி, அதாவது தேசிய பெருந்திட்ட கண்காணிப்பு குழு அப்படின்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அமைச்சிருந்தார். இதன்படி எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செய்யணுன்றனால இந்த குழு அமைச்சிருக்காங்க. இவங்க பரிந்துரை கொடுக்குறதன் படியில் வந்து பார்த்தீங்கன்னா 10,398 கோடி மதிப்புள்ள திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து டெலாய்ட் விருது பெற்ற 9, அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த சர்வதேச சேவை நிறுவன வலைகளின் கூட்டமைப்பான டெலாய்ட் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுள்ள 2025 ஆண்டுக்கான இந்தியாவின் மிகச்சிறந்த வளர்ச்சி பெற்ற நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் மற்றும் வந்து வங்காரு இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், TVS கிரெடிட் சர்வீஸ் அப்படின்ற 9 நிறுவனங்களுடைய பெயர் பட்டியல் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. டெலாய்ட் அப்படின்றது என்ன ஒரு கூட்டமைப்பு, பிரிட்டனை சேர்ந்த சர்வதேச சேவை நிறுவனங்களுடைய வலை கூட்டமைப்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தை சேர்ந்து 9 நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கியிருக்காங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து மட்டும் தான் நம்ம இதை படிக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுத்தா கூட நம்ம அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து படிக்கும்போது எல்லாமே கவர் ஆகி தான் வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.